அவங்க தான் வந்து மறுமையில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பசி தாகத்தில் வந்து இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த நிலை இருக்கும், ஆனால் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நபி அவர்கள் வந்து எந்த ஒரு உணவும் வந்து குறை சொன்னதில்லை. அவர்களுக்கு பிடிக்கலைன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, பிடிச்சா அவங்க சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நிறைய குறைகளை சொல்கிறோம். அதனால் உணவில் குறைகளையும் நீங்கள் சொல்லாதீங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்த ரிஜுக்கு அது, அதை நம்ம வந்து குறை சொல்ல வேண்டாம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் நமக்கு வந்து பரக்கத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. சாப்பிடும்போது ஓதக்கூடிய துவா பார்த்திங்கன்னா, சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லாஹி வாலா பர்க்கத்துல்லா, அல்லாவின் பேரை கொண்டு தொடங்கிறேன், அல்லாஹுடைய பரக்கத்து இதில் உண்டாகட்டும், நீங்கள் வந்து துவா செய்துட்டு சாப்பிடுங்க. அப்போ நம்ம உணவில் பரக்கத்துண்டாக நம்ம என்ன செய்யணும், நமக்கு தேவையான அளவு மட்டும் சாப்பிடணும். நம்ம வயிற்றில் ஒரு பகுதி சாப்பிட்டா போதுமானது. பிஸ்மி சொல்லி சாப்பிடணும், ஒரு ஓரமாக சாப்பிடணும், தட்டை வலித்து விரலை சூப்பி சாப்பிடணும். இறுதியாக